அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். கடந்த வகுப்பில் நாம் விசுதி சக்கரம் வரை பார்த்தோம். இதுவரை நாம் தெரிந்து கொண்ட உண்மை, நான் ஒரு தூய ஆத்மா. அது நமது சுய விழிப்புணர்வு. அடுத்த உண்மை, நான் தனித்தவன் அல்ல, இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். பரபிரம்மத்தின் அங்கம் என்று சொல்லும் போது நான் ஒரு சிறிய பகுதி. அந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. இது கூட்டு விழிப்புணர்வு. இந்த கூட்டு விழிப்புணர்வில் நாம் அந்த முழுமைக்கு சரணடைகின்றோம், சரணாகதி அடைகின்றோம். முதலாவது சரணாகதி, நான் ஒரு தூய ஆத்மா என்று அறிந்ததும் எமது அகங்காரம் மமகாரங்களை விடுத்து நாம் எமது ஆத்மாவுக்கு சரணடைகின்றோம். எமக்குள் இருக்கும் வேர்ச்சூஸ், நற்பண்புகளுக்கு சரணடைகின்றோம். தர்மத்துக்கு சரணடைகின்றோம், நல்லவைகளுக்கு சரணடைகின்றோம், தலை வணங்குகின்றோம். தர்மம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி. புத்தம் என்றால் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு நிலைக்கு நாம் சரணடைகின்றோம். எமது ஆத்ம விழிப்புணர்வுக்கு சரணடைகின்றோம். அது மட்டுமல்ல, ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற மற்ற ஆத்மாக்களுக்கும் நாம் சரணடைகின்றோம். ஏனென்றால் அவர்களோடு நாம் கருத்தொருமிக்கின்றோம், ஒன்றாகின்றோம். அங்கு வேற்றுமை இல்லை, வேறுபாடு இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. அங்கு ஒற்றுமை, இணக்கம், ஒருவருக்கொருவர் இணக்கம் ஏற்படுகின்றது. சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் என்றால் கூட்டு விழிப்பு நிலைக்கு, அதாவது கூட்டமைப்புக்கு நாம் சரணடைகின்றோம். நாம் இந்த பிரம்மத்தின் ஒரு அங்கம், தனித்தவன் அல்ல, தனிமையாக வாழ முடியாது. நாம் கூட்டாக வாழும் போது அந்த கூட்டமைப்பு நம்மை கவனித்துக் கொள்கின்றது. இந்த பரபிரம்மம் நம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் பரபிரம்மத்துக்கு சரணடைகின்றோம், பரம்பொருளுக்கு சரணடைகின்றோம். இந்த சரணாகதி நிலையில் நமது முழு கவனத்தையும் தலையுச்சி குழியில் வைத்து அனைத்தையும் சரணடைப்போம். அழிவுகரமானவை அனைத்தையும், எமது கவனத்தை சிதறடிப்பவை, வேண்டாத எண்ணங்கள், தூய்மையற்ற எண்ணங்கள், விபரீதமான எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து அவற்றை கைவிட்டு எம்மை முழுமையாக எமது நற்பண்புகளுக்கு, தர்மத்துக்கு, எமது ஆத்ம விழிப்புணர்வுக்கு, கூட்டமைப்புக்கு, பரபிரம்மத்துக்கு நாம் எம்மை சரணடைத்து தியான நிலைக்கு செல்லுவோம். அதுவே தியான நிலை, யோக நிலை.
எனது கவனம் எங்கிருக்கின்றது? கவனம் சிதறுகின்றதா, ஒருமுகப்படுகின்றதா? தலை உச்சி குழியிலிருந்து நமது பிரம்மராந்திரத்தை திறந்து கதவை திறப்போம். பிரம்மராந்திரம், அதற்குள் எமது இருதய பீடம், இருதயத்தை திறப்போம். கள்ளம் கபடம் ஒளிவு மறைவு இல்லாத, சூதுவாது இல்லாத, எளிமையான, தூய்மையான, உண்மையான, நேர்மையான இருதயம். அந்த இருதயம் எமக்கு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டாலே எமக்கு ஒரு தன் நம்பிக்கை வருகின்றது, ஒரு திறமை, ஒரு ஸ்ட்ரென்த் வருகின்றது. ஏதாவது இருந்தால் அவற்றை வெளிப்படுத்தி விடுங்கள். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீகத்துக்கு வெளிப்படுத்துவோம். தாயே, ஏதோ காரணத்தால் இது எனது இருதயத்தில் இருக்கின்றது, அதை முழுமையாக எடுத்து விடுங்கள். எனது ஆத்மாக்கு எதிரான எதிரிகள், தூய்மையற்ற எண்ணங்கள், தூய்மையற்ற விருப்பங்கள், கோபம், பொறாமை, தாகம், கள்ளம் கபடம், பேராசை, பந்தம், பாசம், அதாவது தூய்மையற்ற பந்தம், பாசம், பொறாமை, தற்பெருமை, ஆணவம், கர்வம், அகங்காரம், அதிகாரம், இவை எனது இருதயத்தில் இருந்தால் தாயே அவற்றை எடுத்து விடுங்கள். எனக்கு அது வேண்டாம். எனது இருதயத்தை முழுமையாக திறந்து தாருங்கள். இப்பொழுது எமது தலையுச்சியில் இருதய பீடம் மெதுவாக விரிவடைந்து எமது கவனம் சஹஸ்ராரத்துக்கு செல்கின்றது. சஹஸ்ராரம் 1000 நரம்புகளின் முடிவு. தூய தெய்வீக ஞானம் அங்கு பொதிந்திருக்கின்றது. ஒவ்வொரு நரம்புகளிலும் எமக்குள் அறிவு நிறைந்திருக்கின்றது. தாயே, அதை ஒளியூட்டி தாருங்கள். எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எந்த புத்தகங்களிலும் கிடைக்காது ஞானம். ஆதி நூல்கள், வேதங்கள், ஆகமங்களில் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் அது எழுத்து மட்டுமே. அனுபவ ரீதியாக நாம் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். திவ்ய அனுபவங்கள் மூலமாக நாம் தூய தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திவ்ய அனுபவங்கள் ஆத்மாவின் அனுபவங்களாகும். தியானம் மூலம் நமக்கு கிடைப்பவை. கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக மெதுவாக கீழே கொண்டு செல்வோம். மூலாதாரம்,
இப்பொழுது நமது இரு கைகளையும் அவதானிப்போம். மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். மூலாதாரம் 4 இதழ்களை கொண்டது. முதலாவது இதழ் கீழ் நோக்கி பூமியை நோக்கி செல்லும் இதழ். இது நமக்கு தூய்மை மற்றும் பவித்திர தன்மையை தருகின்றது. பவித்திரம் என்றால் அப்சல்யூட்லி பியோர், அதாவது முழுமையான தூய்மை. பூமி தாய் எவ்வளவு பவித்திரமானவரோ அந்த அளவுக்கு பவித்திரத்தை நமக்கு தரும் இதழ். பூமியோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கும் இதழ். நம்மை முழுமையாக சுத்திகரிக்கும் இதழ். தாயே, நமக்கு மங்களகரம் புனித தன்மையை தந்தருளுங்க. நமது 2வது இதழ் இடது பக்கம் செல்கின்றது. இந்த இதழ் நமக்கு தீய சக்திகளை கையாளும் ஆளுமையை தந்தருகின்றது. எமக்குள் இருக்கும் தீய சக்திகள், ராட்சச குணங்கள், வேண்டாத எண்ணங்கள் அனைத்தையும் அழிக்கும் சக்தி, திறமையை நமக்கு தந்தருகின்றது. அதற்கான திறனையும் அறிவையும் நமக்கு தந்து அருகின்றது இந்த இதழ். அது மட்டுமல்ல, வெளியில் இருந்து எம்மை தாக்கும் எதிர்மறை சக்திகள், மற்றவர்களிடமிருந்து வரும் எதிர்மறையான தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் எம்மை நாம் காப்பாற்றும் ஆளுமையை நமக்கு தருகின்றது. அதற்கான திறமையையும் அறிவையும் நமக்கு தரும் இதழ். எமது மூலாதாரத்தின் 3வது இதழ் இடது பக்கம் செல்கின்றது. இந்த இதழ் தூய தெய்வீக ஞானத்தை நமக்கு தருகின்றது. விவேகம், சாதுரியம், சமநிலை, மன உறுதி, நமது நற்பண்புகளில் உறுதியாக நிற்கும் அந்த வைராக்கியம், மன உறுதியை நமக்கு தந்தருகின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் தர்மம் தழுவாமல் நன்னெறியில் நிற்கும் தைரியத்தையும் அறிவையும் நமக்கு தந்தருகின்றது தூய தெய்வீக ஞானம். ஏனென்றால் அது ஒரு மாபெரும் கவசமாகும். எமது தூய்மை, ஞானம், நற்பண்புகள் எமக்கு மாபெரும் கவசம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் அதை கைவிடக்கூடாது. உறுதியாக நிற்க வேண்டும். அதுவே எமது கவசமாகும். 4வது இதழ் சுழுமுனை நாடி வழியாக மேல் நோக்கி சஹஸ்ராரத்துக்கு செல்கின்றது. அங்கு சென்று தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றது. முக்கியமாக இந்த தெய்வீக அன்பு சக்தி நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை தலை உச்சி குழி வழியாக இந்த இதழ் வாங்கிக் கொள்கின்றது, பெற்றுக்கொள்கின்றது. இந்த தெய்வீக அன்பு சக்தியை பெற்றுக்கொள்கின்றது.
இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். தெய்வீகத்தின் அன்பை நாம் உணர்வது நமக்கு பயமின்மையை தருகின்றது, தன் நம்பிக்கையை தருகின்றது. ஆத்ம அனுபவங்களால் நமக்கு தன் நம்பிக்கை வருகின்றது. அது மட்டுமல்ல, இறை நம்பிக்கை வருகின்றது. ஆத்ம அனுபவங்களால், இந்த அனுபவங்களால் தன் நம்பிக்கையும் இறை நம்பிக்கை, அதாவது தெய்வீக நம்பிக்கையும் பெற ஆரம்பிக்கின்றது. பயம் விலகி பாதுகாப்பு உணர்வு வருகின்றது. அந்த உணர்வு வரும் போது நாம் தெய்வீக அன்பை உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இது நமது மூலாதாரத்தின் 4வது இதழே அதை பெற்றுக்கொள்கின்றது. எனவே இந்த தியான நிலையில் நாம் ஒன்று வேண்டிக் கொள்வோம். இந்த தியான நிலையில் நாம் சாட்சி பாவ நிலையில் மிகவும் விழிப்போடு இருப்போம். ஆத்மா தரும் அனுபவங்களை ஒன்றொன்றாக பெற்று தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். இதனால் நமக்குள் இருக்கும் பயம் விலகி பாதுகாப்புணர்வு, முழுமையான பாதுகாப்புணர்வு நமக்கு கிடைக்கின்றது. நாம் மெதுமெதுவாக ஆசீர்வாதங்களை உணர ஆரம்பிக்கின்றோம். நமது வாழ்வில் எமக்குள் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறுகின்றது. வாழ்வில் மாற்றங்களை, முன்னேற்றங்களை காண ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய பாடலை நாம் கேட்போம். தொடர்ந்து தியானத்தில் இருப்போம். இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியை குளிர்ந்த நுண்ணதர்வுகளாக தலையுச்சி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகளில் உணர முடிகின்றதா என்று பாருங்கள். அமைதியான நிலையில், சாட்சி பாவ நிலையில் நாம் அவற்றை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் இந்த பிரபஞ்சமே, பிரபஞ்ச சக்தி, இந்த முழுமையே பார்த்து கொள்கின்றது. நமக்கு தேவையான அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் தருகின்றது. எனவே நாம் அமைதியாக அதை கவனிப்போம். சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம்.
So, உங்கள் எமது இடது கை வலது கையை அவதானிப்போம். பத்து விரல்களிலும் தடையின்றி நுண்ணதிர்வுகள் வெளிப்படுகின்றதா என்று பாருங்கள். நீங்கள் பிராணாயாமம் செய்து கொள்ளலாம். எந்த சக்கரம் கவனிப்பு தேவை என்பதை அறிந்து கொள்ளலாம். கை விரல்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம், அல்லது உங்கள் மனதின் நிலை மூலமாக அறிந்து கொள்ளலாம். உங்களோட மனதில் என்ன வருகின்றது? எண்ணங்கள் வந்தால் நிச்சயமாக ஆக்ஞா சக்கரம் கவனிக்கப்பட வேண்டும். மற்றும் எண்ணங்களை பொறுத்து எந்த வகையான எண்ணங்கள், இடது அதாவது கடந்த கால எண்ணங்களா, எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களா, தூய்மையற்ற எண்ணங்களா? தூய்மையற்ற எண்ணங்களாயின் மூலாதார சக்கரம் கவனிக்கப்பட வேண்டும். பயமூட்டும் எண்ணங்களா, கவலை தரும் எண்ணங்களா? இருதய சக்கரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நமது சக்கரங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்று யாராவது உங்களுடைய ஏதாவது சக்கரம் கவனிக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் சொல்லலாம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நாம் கூட்டாக அந்த சக்கரத்தை கவனிக்கலாம். தயவு செய்து கவனத்தை ஒருமுகப்படுத்தி நீங்கள் கவனியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, இன்று கூட்டாக நாம் எந்த சக்கரத்தை கவனிக்க வேண்டும் தாயே? நமக்கு வழிகாட்டுங்கள். இங்கு நாம் கூடியிருக்கின்றோம் அனைவரும். அனைவரும் கூட்டாக எந்த சக்கரம் கவனித்து தேவைப்படுங்கள் தாயே? நமது கைகளில் உணர்த்துங்கள் தாயே.
எந்த சக்கரம்? யாராவது வாலண்டியர்ஸ்? பயப்பட வேண்டாம், அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லலாம். என்னை என்னை பொறுத்தவரையில் சுவாதிஸ்தான சக்கரம், இடது சுவாதிஸ்தானம் கவனிப்பு தேவைப்படுகின்றது. இருதயம் கவனிப்பு தேவைப்படுகின்றது. இடது நாபி கவனிப்பு தேவைப்படுகின்றது. முதலில் எமது இடது சுவாதிஸ்தானத்தை கவனிப்போம். வலது கையை இடது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். இடது சுவாதிஸ்தானத்துக்கான உறுதிமொழி. முதலில் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்தீர்கள், தந்து அருளினீர்கள். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தையும் தந்தருளுங்க. கடந்த காலத்தில் நான் சேகரித்து கொண்ட வேண்டாத மனக்கட்டுப்பாடுகள், புத்தகங்கள் வாசிப்பதால், பிழையான குருமார்களிடம் சென்றதால் அல்லது பிழையான புத்தகங்களை படித்ததால் நான் சேகரித்து கொண்ட வேண்டாத அறிவு, மன கட்டுப்பாடுகள் அழிவுகரமானவை. எனது கவனத்தை சிதறடிக்கும் அனைத்தையும் முழுமையாக அழித்து விடுங்கள் தாய். எனது நாடியில் இச்சா சக்தியாக விளங்கும் தாங்கள் எனது வேண்டாத அனைத்தையும் அழிவுகரமானவற்றை முழுமையாக அழித்து விடுங்கள். எனக்குள் இருக்கும் தூய தெய்வீக ஞானத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எனது தூய விருப்பம் அதுவே தாய். தூய ஞானத்தை நான் பெற வேண்டும். தூய தெய்வீக ஞானம் எனக்குள் முழுமையாக ஒளியூட்ட எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது நுண்ணதிர்வுகளின் நிலையை கவனிப்போம். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன். வலது கையை தலையுச்சி புலி பிரமராந்திரத்தில் வைப்போம். வைத்தவுடன் தொடுகை, அதன் பின்பு
குளிராகவா சூடாகவா இருக்கின்றது என்று கவனிப்போம். சூடு இருந்தால் அது மெதுவாக தணிந்து குளிர்ச்சி அடைவதை நாம் கவனிப்போம். குளிர்ச்சி நன்றாக பரவியதும் கையை 2 அங்குலத்துக்கு உயர்த்துவோம். இப்பொழுது தலை உச்சிக்கும் எமது உள்ளம் கைக்கும் இடையிலான பகுதியை நாம் கவனிப்போம். அங்கு நல்லொரு குளிர்மையை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். கவனத்தை நாம் 2 அங்குல உயரத்தில் நிலை நிறுத்துவோம். கவனம் அங்கு நன்றாக நிலைநிறுத்தப்பட்டதும் நமது கையை மெதுவாக நாம் கீழே மடக்கி கொண்டு வரலாம். இப்பொழுது நுண் அதிர்வுகளை நாம் கவனிப்போம். ஏனென்றால் விசுதி சக்கரம் நமக்கு மற்றவர்களோடான தொடர்பை தருவதோடு மட்டுமல்ல, இறை தொடர்பு, தெய்வீக தொடர்புக்கும் காரணமாக இருக்கும் சக்கரமாகும். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது விசுதி சக்கரத்தை சிறிது கவனிப்போம். ஒரு சாட்சி பாவ நிலையில் நமது விசுதி சக்கரத்தை கவனிப்போம். அங்கு 16 இதழ்கள் இருக்கின்றது. இந்த 16 இதழ்களும் 1000 நரம்புகள், சஹஸ்ராரத்தில் இருக்கும் 1000 நரம்புகளை ஒளியூட்டுகின்றது. 1000 தரம் 16, 16,000 நரம்புகள், 1000 நரம்புகளும் தமக்குள் 16 சிறிய நரம்புகளை கொண்டவை. முழுமையாக 16,000 நரம்புகள், 16,000 அறிவு எமது மூளையில், சஹஸ்ராரத்தில் இருக்கின்றது. அவை அன்னை குண்டலினியால் ஒளியூட்டப்பட வேண்டும். தாயே, எமது சஹஸ்ராரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். எமக்கு இந்த யோகாவை, இந்த இணைப்பை, தியான நிலையை எமக்கு தந்தருளுங்கள். தெய்வீகத்துடனான தொடர்பை எமக்கு தந்தருளுங்கள். தியான நிலை, அதுவே தியான நிலை. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். அவருடைய அருளுரை எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. அவருடைய அறிவுரையில் இருக்கும் ஒவ்வொரு அறிவும் நமக்கு அம்பு போல், ஒரு அன்பான அம்பு போல் எமது இருதயத்துக்குள் பாய்ந்து எம்மை முழுமையாக மாற்ற வல்லது அந்த ஞானம். எனவே ஸ்ரீ மாதாஜியின் அந்த அருளுரையை நாம் கவனமாக கேட்போம்.
இந்த உரை முக்கியமாக விஷுதி சக்கரத்தை பற்றிய உரை. Sri Krishna Puja. விஷுதி சக்கரத்தின் பண்புகள் ஸ்ரீ கிருஷ்ணா அவர் மூலமாக நாம் நிறைய எமது விஷுதி சக்கரத்தின் பண்புகளை அறிந்து கொள்ளலாம். சாட்சி பாவ நிலை, தெய்வீக ராஜதந்திரம். ராஜதந்திரம் என்றால் உண்மையை நாம் நேரடியாக சில நேரங்களில் சொல்ல முடியாது, பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பேச்சுத்திறன், இனிமை என்பவற்றால் எமது விஷுதி சக்கரத்தின் பண்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. அது பற்றிய ஒரு உரையை நாம் கேட்போம். It's so gratifying and joyous to see all of you here today, assembled to do Sri Krishna Puja. Can you hear me there? No? Can't hear. To see so many Sahajogis assembled here, I'm sure the devil must have run away long time back. And the caravan must have left. But I hope we are aware of it and we forget about our fears, of our catches of our past, of all the nonsense we have done so far. Certainly in my presence I think people get into a sense of guilt. I'm here to soothe you, to cleanse you, to make you beautiful and not to feel guilty. Actually, when we start looking at ourselves, the first thing we notice is that there's a block on the agya. But this block in the agya is the worst thing that can happen to us because it is the door of the Kundalini. She reaches up to Vishuddhi all right, and when she has to move forward, this agya stops. That's why we have left Vishuddhi, we have all the Vishuddhi problems. The flow cannot take place. Also, this is one of the reasons we feel guilty because of left Vishuddhi. It's a symptom of a disease. Today we are going to worship Sri Krishna. So we have to understand first of all that we are Sahajogis. We are not ordinary people, or we are not people who have not known the truth. We have known the truth. We have to be completely aware of it. That's one truth. If you establish, you have established yourself quite a lot. Now the ordinary people, as you have seen on Oxford Street, you see, they wear Indian dresses funnily tied, they don't know how to tie it up, dhotis and saris, and they shave their heads
and buy some of these, what we call them, shindis or bodhis, or I don't know what you call, tails, pigtails, and attach them with some glue. And they start dancing. When they dance, their pigtail falls off on the saris and the dhotis, everything start opening up. That's a very funny, ridiculous scene. One side you see the punks and another side you see this nonsense. In the name of Sri Krishna. That's even worse. Punks do not do it in the name of, I don't know if they do it in the name of King Solomon. But they do it in somebody's name, these people, that is so great as Krishna. On the contrary, Sri Krishna's hair are described in all the books. And in all the poetry that poets could sing about. He was never shaven-headed. It is impossible to understand how these people got the idea that you must shave your head. So the Sri Krishna's aspect of Yogeshwara has been so misunderstood. It's absolutely misunderstood because we cannot understand that the truth is covered with Maya always. And you should keep Maya on one side and go to the truth. Instead of that, we get lost in the Maya. Like, very simple example as it is, that he is a Yogeshwara. So these people have an idea of a yogi that he should be shaven, he should wear that dhoti, dirty one, and must put on a pigtail. Or now a concept. Maya is a concept. And when you start living on those concepts of your own, you may gather it up with something else. You may think that Christ was a person who was a sannyasi, used to wear another kind of a robe, and he had a beard and he had hair like this. All those ideas, so if we become like this, we will be very great yogis. These are all our concepts about someone whom we have never seen, whom we have never known. And because we live in those concepts, we get limited. It's very difficult for these people to break through, because Maya can only be broken through realization. That's why first thing in Sahaja Yoga is realization. Get your realization. You are a drunkard, all right, get your realization. You are a drug addict, get your realization. You are a bad man, get your realization. Anyone, get your realization first. Put the light first into a person. Let him see for himself. So all this identification with different concepts is responsible for giving us a very Mayavi or elusive personality. We live in an elusive personality, live with it, enjoy it, and we think we are perfectly all right. Now, if you are aware you are Sahaja Yogis and you have come here for Sri Krishna Puja, what is the preparation we have to do? We are Sahaja Yogis. We know about Kundalini, we know about Vishuddhis, we know about Sri Krishna. All right. How are we going to prepare ourselves for the puja of Sri Krishna? First of all, he tried to break all the concepts. First, the concept he broke was that you have to be like a ascetic. To look at. He broke this concept. He lived like a king.
In his childhood, he used to go and play with the cows. And there he would use a peacock's feather to decorate himself. And he would listen to beautiful music of the river Yamuna and reproduce it. He was Leeladhara. He was the one who created all kinds of mirth. What is mirth in French? They don't have mirth, I believe. I don't understand. Mad. They don't. Huh? No? No, it's not fun. Sweetness. It's not fun, it's more than, it's mirth. Mirth is sweeter than fun. Sweet fun. All right, sweet fun. What a word. Sweet fun. This is mirth. Now what is happening to his mirth? I am creating mirth, in which you feel tickled, you know. Mirth is something where you feel tickled. So, he tried to create mirth, never seriousness. But he was not frivolous, he was Yogeshwara. He was not frivolous. So this difference between frivolity and mirth is to be understood only through him, because he is also discretion. Mirth is joy-giving. Frivolity is destructive. Anything frivolous if you do, please close it. There's something problematic. So, we have to be in a state of mirth. So no question of feeling guilty comes in. We are not prisoners, are we? We are prisoners of our own concepts and our own ideas and our own degradation. We degrade ourselves, God does not. So we should be in the state of complete mirth and enjoyment. Now it has rained, all right? That's a very good thing to happen today. Yesterday I was listening to the program. I was just smiling because I knew it would not work out that way. Everybody knew it. And in India, on this day, when they celebrate, in the morning, children of the village or children of the particular areas gather together. And for them, the householders tie up a little pitcher, which we call as a matka, and in that there is money, anything valuable they want to give to the children, sweets, everything put inside that. And it's tied up in the air. Normally it rains. If it doesn't rain, then they pour water on the children to make them feel it's raining. Rain is very much connected with Sri Krishna. So the children come and they go in a way that the taller boys are first, then
smaller, then smaller, like a pyramid. They go up till at the end there's one boy who's sort of representing Sri Krishna's. And then he breaks that. And from there everything falls down and flowers, everything on them. They take the money, they take all those things and start enjoying. Then they go to another place. The whole day they are moving in the city like that. And every good householder ties that matka for these children, for them to come and enjoy themselves. That's in the real sense is the Krishna Ashtami in Gokul, where he lived as a child. Now why is he so much connected with rain? Once all his friends and he were looking after the cows, and Indra felt that he is very powerful. Somehow, I don't know. He gets into jealousy sometimes. And he sent rain to test his patience. His leela, his play, his mirth. They trained and rained and rained, and they did not know what to do. So there was a mountain called Govardhan. Sri Krishna lifted it with his stick or his finger and just put it up on top of his finger like that. That's why it's called as Govardhan Dhari. And the whole mountain was on top. And all the children joined him, and now the boys. And he asked the children, you also put your sticks up to help. And they all put their sticks and standing very sweetly, holding the Govardhan. That is one of his names, Govardhan Dhari. So the rain had to come, and the cows with their bells have to remind us. And imagine the lake has the name, which is a black. Krishna means black. Krishna word itself means black. How sahaj the whole thing has worked out. Can you see the coincidences are so sahaj, but are so planned? And here we are sitting, it's raining, nicely enjoying everything. But on the contrary, when we start not enjoying, we play into either into our ego or super ego. Supposing we are starved people, tortured people, then we start making others like ourselves. We like to make them suffer and torture them. That's why I always say poverty is leprosy. Anybody who is in poverty can develop horrible things within themselves. It is never to be sided with, not to be sympathized, but to be completely eradicated. Another side is the ego, where we try to dominate others and enjoy that. There's no joy. There's no joy in dominating others and saying things to others. I was sorry to hear yesterday that there are some girls who are married,
some Indian girls who are married and their husbands are not respecting them and troubling them. It hurt me very much. That shows they are so low level people, very low level. Such a mediocrity, such useless people. They should have never come to Sahaja Yoga and deceived us like this. They will go to hell directly, I can tell you this. Now there are some who are caught up with their superego. They suffer from some sort of a funny Sahaja Yoga schizophrenia. And they don't want to get rid of it. They just don't want to understand that they are not normal people, they have to be perfectly all right. They make everyone miserable. Jump onto all the places where they should not be. Like a person who has got, say, example, tuberculosis, a disease which is contagious, must understand he has got tuberculosis, keep up. Don't give it to others at least. But those who have got badhas will definitely come. Either they'll give big lectures. I start seeing them like big bhoots speaking. Or if not, they have badhas, then they will come at a place where they should not be. They'll put their hands in the prasada, they'll be sitting in the puja in the front, all kinds of things they'll be doing. Catching people. And they enjoy it because they are identified with the badhas. How will they improve? There's one fellow who is a Buddhist fellow. We have had him for, I think, at least for a century, I should say. And he's giving lectures to others. You must clean the shoes of all the Sahaja Yogis to get rid of your ego. So such a gross, depraved and low-level people are still in Sahaja Yoga. So the enjoyment of Sahaja Yoga becomes less. If you eat rice with stones in it, how will you enjoy it? And that's what it is. We are here to enjoy the blessings of God, to have the mirth. But still we are living with all joy-killing things that we have. How are we going to get rid of those things? So at least we do not become thorns in the lives of others. So the so-called free will, I'm happy Rustam has told you about it, is nothing but your ego or superego, because you are not in the center. In the center, you have nothing but freedom, that's why. Nothing but freedom. Nothing like free will. Freedom. Complete freedom. There's nothing like will or nothing like boots, nothing like bondage. It's an entire avenue of freedom. Then this freedom is the knowledge. This freedom is the love. This freedom is the discretion. Then you say what gives you freedom and others freedom equally. Then you act which doesn't bound you nor anybody else.
Because it is knowledge, it is discretion. Age does not matter what age you are. I have seen some also very old people singing beautifully and enjoying Sahaja Yoga, and make me enjoy also. Life is for us to enjoy. Nothing else. But because we are not free people, we cannot enjoy. There is no bondage of any evil thought which is wrong. It is so subtle, but penetrating into every that is gross. That is Sri Krishna's beautiful flute, which creates a picture of the nature. The description Chitravata Siddhari. The whole thing becomes silent like a picture. So this evening we'll have the puja, we'll have all the enjoyment of Sri Krishna's blessings upon us. There's no end to the stories of Sri Krishna, all full of mirth and play and innocence that kills Rakshasas, devils. So today I have talked to you about his childhood. At the puja I'll tell you about Gita. May God bless.
ஸ்ரீ மாதாஜியின் இந்த உரை எமது விசுதி சக்கரம் பற்றிய உரை, சாட்சி பாவநிலை, ஸ்ரீ கிருஷ்ணாவின் புல்லாங்குழல் போன்ற ஒரு வெற்று கருவியாக நாம் மாற வேண்டும். அகங்காரம், மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள், கருத்துக்கள், கொள்கைகள், எமது கருத்துக்கள், கொள்கைகளை கைவிட்டு தெய்வீக ஞானத்தோடு ஒன்றாக வேண்டும். அந்த தெய்வீக ஞானம் எமது கருவி மூலமாக, வெற்று கருவி மூலமாக பாய வேண்டும் இந்த உலகத்துக்கு. புல்லாங்குழல் மூலமாக இனிமையான இசை பாய்வது போல் எமது நற்சிந்தனைகள், எண்ணங்கள், நற்செயல்கள் மூலமாக வெளிப்படும் போது அது அந்த தெய்வீக ஞானம் உலகை சென்றடைகின்றது. நாம் ஒரு கருவியாக மாறுகின்றோம். அதை நாம் மூலமாக அவை நடைபெறுவதை நாம் சாட்சியாக பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இந்த அனுபவங்கள் தியான அனுபவங்கள், ஆத்ம அனுபவங்கள் நமக்கு தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையை தந்து எம்மை பயமின்றி ஒரு பாதுகாப்பான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. சிறிய பாடல் ஒன்றை நாம் கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். எம்மோடு இன்று ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கேள்விகள் எதுவும் இருந்தால் நீங்கள் எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம்.